மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊடக மற்றும் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற வருக வருக என அனைவரின் சார்பாக அன்போடு பசிக்குதா? என்ன டைம் ஆயிடுச்சா? டின்னருக்கு அடுத்த 50 நாள் சோறு தண்ணி தூக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. தளபதி அரியணை ஏற்றதுல மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கணும். ஏற்பாடு செய்து இந்த விழாவிற்கு கடைக்கோடி தொண்டரான எனக்கும் பேச வாய்ப்பளித்த உங்கள் அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு VKRS தியாகு அவர்களுக்கும், நந்திவரம் குருவாஞ்சேரி பகுதியின் அயராத உழைப்பாளி திரு பார்த்தசாரதி அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஹோம் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு ஹோம் கிரவுண்ட். இங்க இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன்கள், இங்க கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன்கள், இங்க மேலே இருக்கக்கூடிய அண்ணன்கள் பேரெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. இந்த ஒவ்வொரு அண்ணன்களும் மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதெல்லாம் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் பேச வச்சு இன்னைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக உங்கள் முன்னாடி என்ன பேச வச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த இடத்துல நான் உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை பார்த்து என்னுடைய தலைவர் அவர்கள் இதயத்தை கைவிட்டு என்னை வாழ்கிறார் என்றால் அதற்கெல்லாம் அடித்தளப்பட்டது என்னுடைய அண்ணன்கள் தான். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக உங்களுடைய பகுதியை சார்ந்த அன்பிற்குரிய அண்ணன் திரு பார்த்தசாரதி அவர்களை பற்றி சொல்லணும். ஏனென்றால் தலைவர் தளபதி அவர்களோடு ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது, நற்பணி மன்றமாக இருக்கும் பொழுது, மக்கள் இயக்கமாக மாறிய பொழுதும் இந்த பகுதியில் தொடர்ந்து தலைவர் தளபதியின் பெயரால் பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பார்த்தசாரதி அவர்கள் மிக பெருமை வாய்ந்த ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுக்கணும். இன்னைக்கு அண்ணனுடைய இளைய அக்கா ராதிகா அவர்கள் கீழே அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரகோஷத்தை நீங்க இன்றைக்கு கொடுக்கணும். எதற்காக? இதே கந்திவரம் குருவாஞ்சேரியில் ஒரு உறுப்பினர் பதவிக்காக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு எதிரே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் பயத்தை காட்டி பல வாக்குகளை சுயேட்சையாக வென்று பெற்றவர் நம்முடைய அக்கா அவர்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவிலையும், இவங்களுடைய வார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவிலையும் நான் அன்னைக்கு அண்ணன் அழைப்பின் பேரில் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அன்றைக்கெல்லாம் நம்முடைய தலைவர் அரசியல் கட்சி தோணல. அன்றைக்கு நாம் வெறும் மக்கள் இயக்கமாக இருந்தோம். சுயேட்சையாக போட்டி போட போகிறோம். தலைவர் அனுமதி கேட்டோம். தலைவருடைய புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக போட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு வார்டிலையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தலைவருடைய புகைப்படத்தை மட்டுமே வைத்து உள்ளாட்சி தேர்தலில் இங்கே பிரச்சாரம் செய்து அனைத்து கட்சிகளுக்கும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையில் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். சாதாரணமான இல்ல, நம்ம மற்ற கட்சிகள் மாதிரிலாம் வாக்கு கேட்கலாம். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில் அவர் செய்த அத்தனை பணிகளையும் நாங்கள் போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சிருந்தோம். இதற்கு முன்பாக அந்த இடத்துல குப்பை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு நாங்கள் எப்படி அகற்றிருக்கோம். இதற்கு முன்பாக நடக்கக்கூடிய விளையாட்டு திடல்ல குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு நாங்கள் எப்படி சரி பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தையும் போட்டோ போட்டு ஆதாரத்தோட ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் கொண்டு போய் காட்டணும், பிரச்சாரம் பண்ணோம். அன்றைக்கு அந்த பொதுமக்கள் நம்மை பார்த்து சொன்னது ஒரே வார்த்தை தான், இதுவரைக்கும் இந்த பகுதியில எல்லாம் நாங்க ஓட்டு போட்டா செய்யறோம்னு சொல்லி வந்தவங்களை பார்த்தோம். இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோம், ஓட்டு போடுறோம்னு சொல்லி வந்த ஒரே இயக்கம் உங்களுடைய தலைவருடைய இயக்கம் தான் சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு ஞாபகம். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட அன்றைக்கு எங்க தலைவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு. எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எங்க தலைவர் அரசியல் கட்சி துவங்குவாரு, தமிழக வெற்றி கழகம் என்று உருவாகும். எங்க தலைவராக போறாரு, VKRS தியாகு மாவட்ட செயலாளராக போறாரு, அண்ணன் குருவாஞ்சேரியில் வேலை செய்து ஒரு பொதுக்கூட்டத்தை போட போறாரு, ரமேஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆக போறாரு. எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா எங்கள் தலைவர் என்ற ஒற்றை